வீட்டு ரொம்ப கஷ்டம், ஃபேமிலியெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறதுனால நாங்கள் வந்து வேலைக்கு சும்மா சமட்டுக்கு வேற வந்தது. அப்படியே வந்து கண்டினியூவாக டோலி சமக்க வந்தோன்னா இதில் கொஞ்சம் வருமானம் கிடைக்குது. அதனால் அதை வச்சு குடும்பத்தை கொண்டு போகிற கொஞ்சம் பெர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வெளியில் வேலைக்கு போனோம்னா 500 8 மணி நேரம் வேலை செஞ்சால் கிடைக்கும். இங்கே வேலை செஞ்சால் ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்தோம்னா 1500 கிடைக்கும். 500 கவர்மெண்ட்டுக்கும் 6000, எங்களுக்கும் 6500 நிச்சய தொகை. கவர்மெண்ட் ஃபிக்ஸட் ரேட்டு இங்கே தேவசம் போர்டு நிரூபித்தது. 500 கவர்மெண்ட் கிடச்சி 1500 வச்சு ஆளுக்கு வீதம் கிடைக்கும். அதனால் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கொஞ்சம் பெர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம இங்கே வந்து சபரிமலையில் வந்து ஒரு சேவையும் பண்ணுறோம். அது மாதிரிக்கே நமக்கு சேவைக்கு அனுசரித்து வருமானமும் கிடைக்குது. அந்த வருமானத்தை வச்சு குடும்ப ஃபேமிலி எல்லாம் பெர்ஃபெக்டாக கண்டினியூவாக போய்கிட்டு இருக்குது. வேறு வருமானம் இல்லாதனால இங்கே வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்கோம். தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வந்து மொத்தம் ஒரு 700 பேர் இருப்பாங்க. பின்ன கேரளா ஸ்டேட்டில் வந்து ஒரு 500 700 மொத்தம் 1200 பேர் இருக்கோம். அங்கே என் பேர் மணிகண்டன். நான் தேனி மாவட்டம் உத்தமபாளையத்துலேருந்து வந்திருக்கேன். நான் வந்து ஒரு 5-7 வருஷமாக இங்கே வேலை பார்க்குறேன். இங்கே 2000 பேர் கிட்ட இங்கே வேலை செய்கிறாங்க. 2000 பேர் இங்கே வேலை பார்த்தாத்தே ஊரில் 2000 குடும்பம் நல்லா ரன் பண்ண முடியும். அதனால் அப்போ இருந்து இப்போ வரைக்குமே எங்கள் இந்த வேலையை நம்பித்தான் நான் ஊர்லேருந்து வந்திருக்கேன். சின்ன வயசு, எனக்கு 25 வயசு ஆகுது. நான் 20 வயசுல இங்கே வந்துட்டேன். ஒரு 5 வருஷமாக இங்கே நான் வேலை பார்க்குறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. இருந்தாலும் 1000 1500 கிடைக்குது ஒரு நடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஊரில் தேனியிலேருந்து வந்து வேலை பார்க்குறேன். நான் 2 டைம் 3 டைம் கிடைக்க வந்துடுவேன். நான் சாப்பிட்ற தூங்குற மட்டும் தான் டயம். தூங்கி எந்திரிச்சு சாப்பிட நான் இங்கே வெளியே கிளம்பி எங்கள் சாமியை கூப்பிட்டு அங்கே வந்துடுவோம். என் பேர் பவுண்டராஜ். ஊர் வந்து தென்காசி, தமிழ்நாடு. இங்கே வந்து டோலி வந்து 20 வருஷமாக பணி எடுத்துகிட்டு இருக்கேன். முதல்ல இந்த பிளாட்டு போடாத முதலே நான் வந்து வேலை பார்க்குறேன். முதல்ல வந்து டாக்டரி ரோடு, இப்போ சாமிப்பு ரோடில் டோலி சம்மந்தம் வந்துருக்கோம். இப்போ டோலி வந்து சேவசம் மோட்டில் 6500 நினைச்சிருக்காங்க. அப் அண்ட் டவுனு ஒன் சைடு 3250 வச்சுருக்காங்க. சிறிய சாமின்னும் போது பிரச்சனை இல்லை. கொஞ்சம் வெயிட் உள்ள சாமிலாம் இருக்குது. அது கொஞ்சம் சேவசம் போடு ரேட்டு அனுசரித்து தரணும். எல்லாத்துக்குமே கஷ்டம் இருக்குது. இந்த ஒரு டோலி அங்கேருந்து கொண்டு வரும்போது 10,000 ரூபா ஆகுது. காலா வந்து 4000 5000 ஆகுது. நாங்கள் சொந்தமாக வாங்கி 4 பேர் சமைக்கிறோம். கீழே பம்பையிலேருந்து சன்னிதானத்துக்கு 7 கிலோமீட்ரு. சன்னிதானத்துலேருந்து கீழே பம்பைக்கு 7 கிலோமீட்ரு. சாயம்பூர் எல்லைக்கலையிலேருந்து பம்பைக்கு 7 கிலோமீட்ரு. 2 பாதை. ஒன்று நீலிமலை வழி, சாயம்பூர் ரோடு டோலி வர்றது. அது வந்து கொஞ்சம் கம்மி தான், 1 கிலோமீட்டர் கம்மி. ஆனால் ரொம்ப ஏத்தம். அது ரொம்ப ஸ்டெப்பு. நான் 35 வருஷமாக பார்க்குறேன். எனக்கு 17 வயசில் நான் வந்தேன். 17 வயசில் வந்தேன். நான் சமைக்கும் போது 250 ரூபாய்க்கு அப் அண்ட் டவுன் சமைந்தேன். 250 ரூபாய்க்கு. இங்கே எல்லாம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ கஷ்டம் இல்லாமல் நம்ம எவங்கன்னு வாழ இல்லை இல்லை. கூலி வேலை தான், கூலி வேலை தான் பார்க்கணும். என் பேர் திருநாத்தேவர், தென்காசி சுரண்டா. அதாவது காசு இருக்கிறவங்கள்ட்டையும் கம்மியாக இருக்கிறவங்களையும் தூக்கிட்டு வந்து விடுறோம். காலுக்கு முடியாதவங்க, கை முடியாதவங்க, இவங்கெல்லாம் வந்து 18ஆம் படி முன்னாடி கொண்டு தூக்கி விட்டுட்டு ஒரு சேவையாக தான் பண்ணுறோம். நாங்கள் சேவை பண்ணுறோன்னு சொன்னால் எங்களை இதை வச்சு தான் நாங்களும் பிழைக்கிறோம். நாங்கள் ஒரு ஆயிரக்கணக்கான பேர் நான் இந்த டோலி நம்பி தான் ஜீவிச்சுக்கிட்டு இருக்கோம். இருந்த போல இப்போ வந்து இந்த தேவசம் போர்டில் வந்து இந்த டோலி சரியில்லை அப்படின்னு எங்களுக்கு கொஞ்சம் புத்திமுட்டை கொடுக்குறாங்க. ஏன்னா தங்குறதுக்கு ரூமை கூட நாங்கள் பணம் கொடுத்து தான் வாங்கி தங்கிட்டு இருக்கிறோம். எங்கள் இந்த எங்களுக்குள்ள கஷ்டத்தினால தான் இந்த வேலை செய்கிறோம். அந்த கஷ்டத்தில் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா முடியாத சாமிகளுக்கு சேவை பண்ணுற சந்தோஷம் இருக்குது. இந்த ஐயப்ப முனியத்தில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் ஜீவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை வச்சு தான் நாங்கள் ஜீவிச்சுக்கிட்டு இருக்கிறோங்க. திருநெல்வேலி, மதுரை, தென்காசி, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட், கேரளத்தில் இடுக்கி மாவட்டத்தில் தமிழ் மக்கள் கூட இருக்காங்க. தமிழ் மக்களில் கேரளத்திலேருந்து சுமக்க வரையில் ஒரு 90% ஆட்களும் தமிழ் மக்கள் தான். நம்ம வந்து இப்போது தேவசம் போர்ட்டில் வந்து நமக்கு 1500 சம்பளம் கிடைக்கும் ஒரு ரவுண்டுக்கு வந்தால். அப்போ அந்த காசை வச்சு நமக்கு வீட்டு செலவுக்கு, பிள்ளைங்க இப்போ ஸ்கூல் ஃபீஸ்க்கு எல்லாம் கொஞ்சம் உதவியாக இருக்குது. அதனால் நமக்கு ஒரு எப்படின்னா ஒரு ஐயப்பங்களை வச்சு ஒரு நல்ல ஒரு புண்ணியன்னு நினைக்கிறீங்க. எப்படின்னா இந்த கோயிலேருந்து வேறு எந்த கோயிலையும் வந்து இது மாதிரி சம்பாதிக்க முடியாது. இந்த கோயில் வந்து ஹையஸ்ட்டாக இருக்குது. எங்களுக்காக வந்து எங்களுக்காகவே படைச்ச மாதிரி இருக்குது இந்த கோயில். கஷ்டத்துக்கு வந்து உதவுது, அவ்வளோதான். என் பேர் கோகுல். நான் திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். இந்த இடம் வந்து ரொம்ப புனிதமான இடம். எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் ஊரில் விவசாயம் தான் பார்க்கோம். அங்கேருந்து வந்து விவசாயத்துக்கு உண்டான பணத்தை வந்து இதிலேருந்து நான் இங்கே வேலை பார்த்து தான் போட வேண்டியதாக இருக்குது. குடும்ப சூழ்நிலைனால இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உன்னால் முடியும்னு சொல்லி தான் எனக்கு இங்கே கூப்பிட்டு வந்தாங்க. என்னால் முடியலைன்னு சொல்லியும் நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொன்னேன். அவங்க மோட்டிவேஷன் பண்ணி தான் என்னை இங்கே இருக்க வச்சாங்க. எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.